கர்த்தருடைய சபை கர்த்தருடைய கான்செப்டா இருக்கும்போது ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಗಿರಬೇಕು. எவ்வளவு மேன்மைங்க அது, ಎಷ್ಟು ಸುಂದರ, எவ்வளவு மேன்மையானது, மகத்துவமானது, அது ಎಷ್ಟು ಮಹತ್ವವಾದದ್ದು, ಎಷ್ಟೊಂದು ಉನ್ನತವಾದದ್ದು, ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು, எவ்வளவு மேன்மையானது, ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠತೆ. ஆனா இன்னைக்கு சபைகளை என்டர்டೈನ್ಮೆಂಟ್ಗೆ வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ಆದರೆ ಇವತ್ತು ಸಭೆಗಳನ್ನು ಅವರು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಗೋಸ್ಕರ ಎಡಿಫೈಗೆ ವச்சிட்டு ಇಲ್ಲ, ಅವರು ಎಡಿಫೈಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿಲ್ಲ. ಸಭೆ ಎಡಿಫೈಗೆ, ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ not for the entertainment. ಅದು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. ஆமாங்க, பொழுதுபோக்குக்கு இல்லங்க சபை. சபை பக்தி விருத்திக்காக இருக்கிறது. ಅದು ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸಭೆಯು ಸುಧಾರಣೆಗೋಸ್ಕರ. சபை திருத்துவதற்கு, ಸಭೆಯು ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವ, சபை நல்ல விதமாய் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தான் சபை. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. இங்க வந்து கூத்தாட்டம் ஆடுறதுக்கு இல்ல, ಇಲ್ಲಿ ಬಂದು ಮನರಂಜನೆ ಮಾಡುವುದಕ್ಕಲ್ಲ, இங்க புகை போட்டு ஆடுறதுக்கு இல்ல, ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೊಗೆ ಹಾಕಿ ಹಾಡುವುದಕ್ಕಲ್ಲ, இங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். ಇಲ್ಲಿ ಬರೀ ಮನರಂಜನೆ. சபை சில சபைகளிலே, தமிழ்நாட்டின் சில சபைகளிலே, கர்நாடகத்தில் சில சபைகளிலே, பெங்களூர்ல சில சபைகளிலே வெறும் என்டர்டெயின்மெண்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பக்தி விருத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. ಕೆಲವು ತಮಿಳುನಾಡು ಆಗಲಿ ಬೆಂಗಳೂರು ಆಗಲಿ ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮನೋರಂಜನೆಗೋಸ್ಕರ ಅವರು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೃತ್ತಿಗೋಸ್ಕರ ಅವರು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇಲ್ಲ. சபை மேடல இன்னைக்கு சினிமா பாட்டு வந்துருச்சு. ಸಭೆಯ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ಇವತ್ತು ಫಿಲಂ ಸಾಂಗ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. சபை ஆராதನೆ சினிமா பாட்டு வந்துருச்சு. ಸಭೆಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಫಿಲಂ ಸಾಂಗ್ ಬಂದಿದೆ. சினிமா பாட்டு கண்ணான கண்ணே பாட்டு போடுறான் சபையில. ಫಿಲಂ ஆராதனையில ಅದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சிங்க ஆடுவோம் பாடுவோம் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஆராதனையில. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನು கொஞ்சம் கொஞ்சமா சபையின் மேன்மையை, சபையின் மகத்துவத்தை விசுவாசானவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். சபை போதகர்களை வைத்து ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆಯನ್ನು ಸಾತಾನನು ಬಂದು ಅದನ್ನು ಕೆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றார், I will build my church என்று சொல்கிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. சபை யார் கட்டணுங்க? சபை யார் கட்டಬೇಕು? பேசலாங்களா? சபையை யார் கட்டணும்? சபை யார் கட்டணும்? சபையை நான் கட்டக்கூடாது. சபைಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟಬೇಕು. சபையை ஒரு மனுஷன் கட்டக்கூடாது. சபையை ಒಂದು ಮನುಷ್ಯ, சபையை ஒரு ஸ்தாபனம் கட்டக்கூடாது. சபையை ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. சபையை கர்த்தர் கட்டுகிறவர். ಸಭೆಯನ್ನು ಕರ್ತನು ಕಟ್ಟುವ. மனுஷன் கட்டினாதான் இந்த மாதிரி கூத்து. ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟಿದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ மனுஷன் கட்டினாதான் சினிமா பாட்டு. ಮನುಷ್ಯ ಕಟ್ಟಿದರೆ ಮಾತ್ರ ಈ ಸಿನಿಮಾ. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சினிமா ராக், சினிமா மோகங்கள் வந்துச்சு. இன்னைக்கு சினிமா பாட்டே மேடை வந்துடுச்சு. ಅವತ್ತೇನೋ ಸ್ವಲ್ಪ ಸಿನಿಮಾಗಳದು ಬಂತು, ಇವತ್ತು ನೋಡಿದ್ರೆ ಬರೀ ಸಿನಿಮಾದೇ ಆಗೋಗಿದೆ. மோசத்திலும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது சில சபை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் எங்க இருக்கணும்ன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ಆಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ, எந்த சபையில நான் உட்காரணும், எந்த சபையில நான் ஆராதிக்கணும்னு சொல்லி நீங்க ನಾನು ತೀರ್ಮಾನ பண்ணணும். ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ஒரே ஒரு பைக் ரெடி இல்லன்னு சொன்னா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ಒಂದೇ ಒಂದು ಬೈಕ್ ರಿಪೇರಿ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ எத்தனை மெக்கானிக்கை விசாரிக்கிறோம்? ಎಷ್ಟು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸ್ತೀವಿ. நல்லா பண்ணுவானா? ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅವರು நல்லா பண்ணுவாரா? ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರಾ? எத்தனை உடம்பு சரியில்லைனா எத்தனை டாக்டரை விசாரிக்கிறோம்? ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ಇವರು நல்லா பண்றாரா? ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರಾ? அவன் நல்லா பண்றாப்லையா? ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರಾ? பாக்குறோமா? ನಾವು ನೋಡ್ತೀವಾ? சாதாரண பைக் சரீரத்திற்கே அப்படின்னு சொன்னா, என் ஆத்மாவுக்கு எந்த சபை எந்த உபதேசம் முக்கியம்னு நீங்க முக்கியமா கவனிக்கணும் இல்லையா? ಹಾಗಾಗಿ ಸಾಧಾರಣ ನಮ್ಮ ದೇಹ ಆಗ್ಲಿ, ಸಾಧಾರಣ ನಮ್ಮ ಬೈಕ್ ಆಗ್ಲಿ, ನಾವು ಅಷ್ಟು ನಮ್ಮ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಟ್ಟು ನಾವು ಅಷ್ಟೆಲ್ಲ ಹುಡುಕ್ತಿವಲ್ಲ, ಅದೇ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನಾವು ವಿಚಾರಿಸಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. ಗುಂಪಲ್ಲ போய் ಅಲೆಲುಯಾ போடக்கூடாது. ನಾವು ಗುಂಪಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲೆಲುಯಾ ಹಾಡಬಾರದು. ಗುಂಪಲ್ಲ போய் ಅಲೆಲುಯಾ போடக்கூடாது. ನಾವು ಗುಂಪಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲೆಲುಯಾ, அங்க சினிமா பாட்டு போடிட்டா அங்க போய் கை தட்ட கூடாது, விசில் அடிக்க கூடாது. ಅಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಆಡ್ತಾ ಇದ್ರೆ ಹೋಗಿ ಕೈ ತಟ್ಟಿ ಒದಿಕಿ வைக்கணும் அவங்களெல்லாம். ಅವರನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಿ ಇಡಬೇಕು. கர்த்தர் பிடுங்கவும் நாட்டவும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೆಟ್ಟುವುದಕ್ಕಾಗಲಿ ಕಿತ್ತು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಲಿ ನಮ್ಮನ್ನು தேவையில்லாத நபர்களோடு என் கையை கோக்க கூடாது. ಬೇಡದೇ ಇರೋ ಜೊತೆ ನಾವು ನಮ್ಮ ಕೈಯನ್ನು ನಾವು. நான் போன வாரம் சொன்ன, தேவையில்லாத இந்த பெருமையில ஆடுற எவ்வளவு பாட்டு, பெரிய பாட்டுக்காரனா இருந்தாலும், எவ்வளவு ஃபேமஸான ஆளா இருந்தாலும், அந்த பாட்டை என் சபையில் நான் பாடுவதில்லை. ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಅವನು ಎಷ್ಟೇ ಫೇಮಸ್ ಆಗಿರೋ ಹಾಡುಗಾರನಾಗಿದ್ರು ಸಹ ನಾನು ಆತನ ಹಾಡನ್ನು ನಾನು ಹಾಡುವುದಿಲ್ಲ. நம்ம சபையில கிட்டத்தட்ட ஒரு 8-7 பாட்டு நம்ம பாட்டு பாடி இருக்கோம். நம்ம எழுதி ಟ್ಯೂನ್ போட்ட பாட்டு பாடி இருக்கோம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು 8 ಹಾಡನ್ನು ಬರೆದಿ ನಾನು ಹಾಡಿದ್ದೀವಿ. ಟ್ರೆಂಡ್ ಆವರ್ತಕ್ಕೆ ಇಲ್ಲ. ಅದು ನಾನು ಟ್ರೆಂಡ್ ಆಗುವುದು. இன்னைக்கு நான் பாட்டு பாடுறேன், நான் பாட்டு ரிலೀಸ್ பண்றேன்னா ಟ್ರೆಂಡ್ ಆವರ್ತಕ್ಕೆ ರಿಲೀಸ್ ಆಗ್ತದೆ. ನಾನು ಹಾಡು ಬರೆದು ಹಾಡು ನಾನು ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದು ಖ್ಯಾತಿ ಆಗುವುದಕ್ಕಲ್ಲ. நான் சொல்றேன், நான் பின்னாடி சொல்றேன். ಅದು ನಾನು ಹಿಂದೆ ಹೇಳ್ತೀನಿ. ಟ್ರೆಂಡ್ ಆವರ್ತಕ್ಕೆಲ್ಲ கிடையாது. ಅದನ್ನು ಖ್ಯಾತಿ ಆಗುವುದಕ್ಕಲ್ಲ. அப்ப யாரு கூட நான் கை கோக்கணும் ரொம்ப அவசியம். ಹಾಗಾಗಿ ನಾನು ಯಾರ ಬಳಿ ನಾನು ಕೈಯನ್ನು அப்படிப்பட்ட நபர்களோடு எத்தனை பேர் கை கோத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ನಾನು ಅಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ?